ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். நான் எனது வாழ்க்கையை அழகாக சூப்பராக செம்மையாக ஹாப்பியாக ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை அடிக்கடி சொல்லிட்டும் வாங்க, யோசிச்சிட்டும் வாங்க, நினச்சிட்டும் வாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக இந்த வாசத்துக்கெல்லாம் உயிர் பெற்று நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. அதெல்லாம் நீங்கள் அந்த பக்கம் அந்த ஃபேஸ் போனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் உண்மைன்னு புரியும். இதெல்லாம் ஜஸ்ட் வார்த்தைகள் இல்லைங்க. அப்போது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பாசிட்டிவிட்டி தான். அரைச்ச மாவே திரும்ப திரும்ப அரைக்கிறேன்னு நினைக்காதீங்க. இங்கே இதுதாங்க பேஸே. இந்த ஒரு விஷயம் இல்லாதனால தான் நம்ம வாழ்க்கை திரும்ப திரும்ப கஷ்டத்துக்குள்ளே போய் அதே பிடிக்குள்ளே போய் நம்ம மாட்டுறோம், அந்த வலைக்குள்ளே போய் விழுவுறோம். அப்போது இங்கே எல்லாமே எதன் அடிப்படையில் கடவுள் உருவாக்கி வச்சுருக்காருன்னா நம்மளுடைய நம்பிக்கை. எந்த நம்பிக்கை அப்படின்னா பாசிட்டிவிட்டி, சந்தோஷம். இது ரெண்டுமே நம்மக்கிட்ட இருக்கணும். ப்ளஸ் கடவுள் இருக்காரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம நினச்சிக்கிட்டே ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையாக கூட வைங்க. ஃபஸ்ட்டு நான் பாசிட்டிவிட்டியாக இருக்கேன்னு எப்படியாவது ஒரு சிந்தனையை நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளே புகுத்திடுங்க. நான் ரொம்ப பாசிட்டிவிட்டியான ஒரு பர்சன், எனக்கு நல்லதே நடக்குது, நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் ஜாலியாக இருக்கேன், கடவுள் என் கூட இருக்கார், இப்படிங்கிற அந்த ஒரு வாசகத்தை நீங்கள் அடிக்கடி நினைக்கும் போதும் சரி, சொல்லிட்டு வர வர யோசிக்கும் போதும் இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் இதை இயல்பாக உங்களுடைய ஒரு பழக்க வழக்கமாக நீங்கள் மாற்றிக்க உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் மாற போகிறத நீங்கள் கண்கூட பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் ஏதோ ஒரு வார்த்தை ஜாலத்துக்காக பேசக்கூடிய ஒரு விஷயம் கிடையாதுங்க. இதில் ஒரு ஆழமான ஒரு கருத்து இருக்குது. இது எத்தனை பேருக்கு போய் சேருதோ எனக்கு தெரியவே இல்லைங்க. உண்மையிலே நான் எளிமையான ஒரு தமிழ் நடையில் தான் நான் சொல்கிறேன். உங்கள் பக்கத்து வீட்டு குழந்தை ஒரு சொன்னால் எப்படி இருக்கும், ஒரு பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க தெரிஞ்சவங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி புரிய வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ரொம்ப இறங்கி எளிமையான தமிழில் தான் நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்போது சந்தோஷமாக பாசிட்டிவிட்டியாக இருங்க, நேர்மறை எண்ணத்தோடு இருங்க. எது நடந்தாலுமே நீங்கள் என்னோட கடவுள் இருக்கார், காப்பாற்றுவார். இந்த விஷயம் நடக்குதுன்னா அவர் அனுமதிச்சிருக்காரு, நடக்குது. அப்போது ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா ஏதோ ஒரு தாமதத்துக்காக இந்த விஷயம் தள்ளி போகுது, அப்போது ஏதோ ஒரு பெரிய விஷயம் எனக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு அந்த நெகட்டிவ்லேயும் நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க லைஃபு ஓட உண்மை தத்துவம் என்னன்னு உங்களுக்கே புரிய வருங்க. இதுதாங்க உண்மையான தத்துவம். இதெல்லாம் பட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஆனால் நீங்கள் அந்த ஸ்டேஜில் நிற்கும் போது உங்களுக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு வாசகம் மாதிரி இருக்கும். பட் இதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆழமான கருத்தை நீங்கள் உள்வாங்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, நீங்கள் நடைமுறைப்படுத்தும் போது தான் இதில் எவ்வளோ பெரிய மிராக்கிளான ஒரு வாசகம் இருக்குது, ஒரு வார்த்தை இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வருங்க. அப்போ பொறுமையாக இருந்து சில விஷயங்கள் நம்மளை மாற்றிக்கும் போது நம்ம வாழ்க்கை மாறுங்கிறது தான் இங்கே பேசிக்காக கடவுள் போட்டு வைத்த ஒரு சட்டம். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சொல்லும்போதே 0303 மூச்சு காற்றை ஒரு நிமிஷம் உள்ளே போகும்போதும் வெளியில் வரும்போதும் கவனத்தோடு நம்ம அதை பார்க்கும்போது மைண்டில் ஏற்படுகிற தேவையில்லாத ஒரு கெட்ட எண்ண அலைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. மைண்டில் என்னென்ன பண்ணிகிட்ருக்கு, உங்கள் மைண்டு என்னென்ன தாட் கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அதை நீங்கள் கவனிக்க அதோட ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இப்போ யாருமே பார்க்கல அப்படின்னா தறிக்கெட்டு ஓடிட்டு இருந்த குதிரை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஒருத்தர் அங்கே என்ன நடக்குதுன்னு ஒருத்தர் கவனிக்கும் போது அந்த குதிரை கரெக்டாக அதோட இயல்பை நோக்கி ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு போயிட்டுருக்கோம் தெரியுங்களா. அந்த மாதிரி தான் மனசை நம்ம அதை பார்க்க மனதில் எழும்புகிற அத்தனை விதமான எண்ணங்களை நம்ம கவனிக்க நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டு தன்னோட ஆக்டிவிட்டீஸை குறைச்சிக்கிட்டு அந்த சேட்டை பண்ணுற அந்த குணங்கள்லேருந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கும். ஏன்னா இங்கே யாரோ நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இது வரைக்கும் அவங்கள வாட்ச் பண்ணவே இல்லை. நம்ம மைண்டு நான் தான் மைண்டு அப்படிங்கிற மாதிரி அது கொடுக்குற எண்ணங்கள் எல்லாம் என்னோடது தான், எனக்கானது தான் அப்படிங்கிற ஒரு இயல்புக்குள்ளே போனதுனால தான் நம்ம இவ்வளோ பிரச்சனைக்குள்ளே ஆகிறோம். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வேறு, மைண்டு வேறு, உடல் வேறு அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் மைண்டு கொடுக்குற அத்தனை விஷயங்களையும் நீங்கள் தள்ளி நின்று ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி ஒரு விழிப்புணர்ச்சியோட கான்ஷியஸ்னஸோடு நீங்கள் அதை வாட்ச் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தப்பாக நம்ம ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே போய் நம்ம மாட்டிட்டு நிற்கிறோம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நமக்கே புரிய வருங்க. அந்த கட்டுப்பாட்டெல்லாம் நம்ம எப்படி உடைக்கணும், எப்படி இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சில விஷயங்கள் இயற்கையாகவே சொல்லப்பட்டிருக்குங்க. இதெல்லாம் ஓப்பனாக இருக்குது. பட் அதை நீங்கள் செயல்முறைப்படுத்தணும். உங்கள் சுச்சுவேஷனையும் தாண்டி, உங்கள் கஷ்டங்களையும் தாண்டி, உங்கள் பிரச்சனைகளையும் தாண்டி நீங்கள் இந்த சுச்சுவேஷனை கடவுள் கொடுத்த இந்த சட்டம், கடவுள் சொல்லிட்டாரு, கடவுள் இந்த சட்டத்தை போட்டிருக்காரு, நான் மீற மாட்டேன், நான் இதுபடி நடக்கிறேன்னு ஒரு தெளிவான ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் வாழ்க்கையை நடத்தும் போது அந்த கண்ணோட்டத்தில் நேராக நீங்கள் போகும்போது உங்களுக்கு அழகழகான விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போகிற பாதையில் எல்லாமே இங்கே ஒரு ப்ரெசண்ட்டாக கிஃப்டாக ஒரு
அதிசயமான ஒரு விஷயமா உங்கள் வாழ்க்கையில் நிறைய இருக்குது. நீங்கள் போகிற பாதையெல்லாம் எதுக்கெல்லாம் உட்காந்து அழுதிங்களோ அந்தந்த விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக எந்த விதமான முயற்சியுமே இல்லாமல் ஈஸியாக உங்கள் கைக்கு வந்து சேர்றத கண்டிப்பாக நீங்கள் கண் கூட பார்க்க தான் போகிறீங்க. ஆமாம், காலையில் எனர்ஜி ஹீலிங் போயிட்டுருக்குங்க. தேவைப்படுறவங்க எனர்ஜி ஹீலிங்குள்ளே வாங்க. பெய்டு செஷன் தான். உங்களுக்காக நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சு, நான் தினமுமே 4 மணிக்கு எனக்காக எழுந்திரிக்கிறேன். மற்றவங்களுக்காக வேண்டும் போது என்னுடைய வேண்டுதல் வந்து நான் கேட்கவே இல்லை, ஏன்னா எல்லாமே கொடுத்துட்டாரு. அந்த வேண்டுதல் ஈஸியாக நிறைவேறிடுச்சு. ஒன்று ஒன்றா இது நான் யோசிக்காத விஷயங்கள் கூட எனக்கு எது நல்லதோ அதுவும் வந்து நிறைவேறிட்டுருக்கு. அப்போது நான் வந்து மற்றவங்களுக்காக யோசிக்க ஆரம்பிப்பேன். இப்போ வந்து எனக்கு பசி இருக்கும்போது நான் வந்து மற்றவங்கள பார்க்க மாட்டேன் இல்லைங்களா? அப்போது என்னை கடவுள் வந்து என்ன பண்ணுவார்னா, என்னை வந்து பசி இல்லாமல் நல்லா ஒரு உணவெல்லாம் கொடுத்து, நான் எந்த விதமான ஒரு தேடுதல் இல்லை, நான் பசிக்காக நான் அலைஞ்சு நான் எங்கேயாவது எனக்காக நான் வந்து திசை திரும்பி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எனக்கு எல்லா விதமான அபண்டன்ஸும் கடவுள் கொடுத்துட்றாரு. அப்போது நான் வந்து என்ன பண்ணுவேன், வேண்டும் போதே கடவுளுக்கு நன்றி தான் சொல்கிறேன். எனக்கு என்ன கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போது கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். சொல்லும்போது 0606 அப்போது ஆறுமுகமர்லிடம் அனுதினமும் ஏறுமுகம் முருகனோட ஆசீர்வாதத்தோட இந்த ரீடிங் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆக போகுது. இது வந்து சோல் சிம்பனி கார்ட்ஸ். உங்களுடைய சோல் வந்து அங்கே என்ன நினைக்குது, உங்களோட பர்சன் வந்து அங்கே என்ன மனசில் நினச்சிட்ருக்காங்க, அல்லது கடவுளோட கைடன்ஸ் என்ன, நீங்கள் எப்படி இருக்கீங்க, இப்படி இந்த மாதிரி எந்த விஷயம் வேணாலும் வரலாம். என் விஷயம் எப்போ நடக்கும், அப்போ என்ன போயிட்டுருக்கு, உங்கள் சிம்பனி, உங்கள் சோலோட பாடக்கூடிய, உங்கள் சோல் பாடக்கூடிய ஒரு பாடல் தான் இது. உங்களுடைய தேடல் இது ஒரு பாடல். என்ன கார்டு வருது பார்க்கலாமா? நிறைய விதமான இன்னர் சைல்டு ஊன்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஃப்ளாஷ்பேக்காக மனசில் போட்டு ஓட்டிக்கிட்டே நிற்கிறீங்க. இந்த குழந்தை பாருங்கள், அது வந்து அதோட இயலாமை, அது ஏதோ ஒரு விஷயத்த வந்து அது காமிக்கணும், ஒரு கோவத்தோடு இருக்குது. பட் ஆனால் அந்த கோவத்தை அதனால் வெளிப்படுத்த முடியல, கையை கட்டி நிற்கிது. சுச்சுவேஷன்னால் ஒரு குழந்தை வந்து பாதிக்கப்பட்டு அதோட இமோஷ்னல் லெவலில் அது இன்னர் சைல்டு ஊன்ஸ் நிறைய காயப்பட்டிருக்கு. அதோட ஃப்ளாஷ்பேக்லாம் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப வந்து உடஞ்சி போயிருக்கு. அப்போது வந்து என்ன ஆகுது, அந்தந்த சுச்சுவேஷனுக்குள்ளே நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகி அதுக்குள்ளே போய் மாட்டுறீங்க. அப்போது இது வந்து பாஸ்டில் இருந்த உங்களுடைய இன்னர் சைல்டு ஊன்ஸோட தடங்கள் தான் உங்களுக்கு ப்ரெசென்ட்டில் நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற விடாமல் உங்களை கட்டி போடுற ஒரு விஷயமா அது நடந்துட்டுருக்கு. அப்போ அந்த பர்சனோட அந்த குட்டி குழந்தை பாருங்கள், இன்னர் சைல்டு பாருங்கள், அது வெளிப்படுத்த முடியாமல் நிறைய விஷயங்கள மனசுக்குள்ளே காயங்களா, ரணங்களா, ஒரு ஏமாற்றப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம், அல்லது அதை கோவப்படுத்துகிற விஷயமா இருக்கலாம், அதை வந்து ரெக்கக்னேஷன் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம், அதை விட்டு பிரிந்த ஒரு தருணமாக இருக்கலாம், அன்பு கிடைக்காம ஏங்கின ஒரு விஷயம். அப்போ ஏதோ ஒன்று கிடைக்காம அது வந்து மனதளவில் அதை போட்டு நினச்சி அதை அப்படியே வாழ்க்கை தன்னையே வந்து எரிச்சிக்கிற ஒரு கோபத்தின் உச்சிக்கே போன மாதிரி, சுற்றி இருக்கிறவங்களையும் பார்த்து கோவப்படுது, தன்னையும் பார்த்து வாழ்க்கையை நினச்சி கோவப்படுது. அப்போது எதுவுமே வந்து வெளியில் சொல்ல முடியல. அப்படி வந்து ஒரு மனசுக்குள்ளே போட்டு ஒரு பாரத்தை நினச்சிக்கிட்டு அந்த குழந்தை கையை கட்டிட்டு அந்த சுச்சுவேஷனாக அப்படியே ஒரு கோவமாக, ஆக்ரோஷமாக, அப்படியே வந்து ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டோடு அந்த குழந்தை பார்க்குது. விட்டால் ஏதாவது பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை இருக்குது. ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் எடுத்து நான் ஏதாவது கோவத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி, அந்த எரிமலை வெடிக்கிற மாதிரி விட்டால் அந்த வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது. இன்னர் சைல்டு ஊன்ஸ் எல்லாம் அவ்வளோ காயங்களாக இருக்குது. மருந்தே போடலை, செல்ஃப் ஹீல் ஆகலை, செல்ஃப் லவ் பண்ணலை. அப்போ சுச்சுவேஷனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ட்ரிகர்ஸு, ட்ராமாஸு. அப்போ வந்து ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு பயத்தில், ஒரு ஃபியர்னஸில், ஒரு விட்டு போன அந்த ஒரு கவலையில், அப்போது அந்த காயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வராமல் எல்லாமே தடைப்படுறதுக்கு இந்த ஒரு விஷயம் காரணம். அப்போது உங்களோட இன்னர் சைல்டெல்லாம் வந்து காயப்பட்டிருக்கிறதுல அதெல்லாம் ஹீல் ஆகணும். அதை நீங்கள் தான் ஹீல் பண்ணணும். வெளியிலேருந்து மருந்து போட்டெல்லாம் வந்து ஹீல் பண்ண முடியாது. நம்ம வெளியில் அடிபட்டால் நம்ம போய் மருந்து போடுறோம், டாக்டர்கிட்ட காமிக்கிறோம். இது வந்து இன்னரில் ஏற்படுற சில காயங்களை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தான் வந்து சரி பண்ணணும். இங்கே புரியுதுங்களா? நம்ம தான் சில விஷயங்கள் தப்பாக போட்டிருக்கோம். நமக்கு வந்து ஒரு என்ன நம்மளே நேசிக்கணும். நான் இருக்கேன் உனக்குன்னு அந்த உடஞ்சி போன அந்த காயங்களுக்கு நம்ம மருந்து போடணும். நான் இருக்கேன் உனக்கு, கடைசி வரைக்கும் நான் இருக்கேன், யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாத, உனக்காக நான் கடைசி வரைக்கும் உன் பக்கம் நான் நிற்பேன் அப்படிங்கிற ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை இந்த குழந்தைக்கு தேவை. நான் இருக்கேன் உன் கூட, நான் இருக்கேன் உன்னை பார்த்துக்க, யாரை விட்டுட்டு போனாலும் கவலைப்படாத, கடைசி வரைக்கும் உனக்கு துணையாக நான் இருப்பேன்னு உங்களுடைய இன்னர் சைல்டுக்கு நீங்கள் தான் வந்து இங்கே ஆறுதல் கொடுக்கணும். அப்போ தான் வந்து எல்லாமே இங்கே உங்கள் லைஃப்பில் வந்து சரியாகும். ஓகேங்களா? ரொம்ப சூப்பரான கார்டாக இருக்குது. நிறைய பேர் உடஞ்சி ஊசலாடிக்கிட்டு இருக்கு உங்களோட இன்னர் சைல்டெல்லாம். மனசு வேதனையில் இருக்குது, தவிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த கார்டு அப்படியே போய் அங்கிட்டு விழுவுது.
ஆப்ஷன்ஸு. அப்போது வந்து சில பேர் பார்க்குற சில பேருங்க, இது ஜென்ரல் ரீடிங் அப்படிங்கிறதுனால அப்படி இப்படின்னு சில மெசேஜஸ் வரும். அப்போ எனக்கானதுன்னு எல்லாம் எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய பார்ட்னர் வந்து உங்களை ஆப்ஷன்ஸில் வச்சுருக்கலாம். ஒரு 10 விஷயத்தில் 11வது விஷயமா ஆப்ஷனில் வச்சுருக்கலாம். ஏன்னா ப்ரையாரிட்டைஸில் நீங்கள் ரொம்ப வந்து டவுன் ப்ரையாரிட்டைஸில் நீங்கள் இருக்கலாம். அப்போது வந்து ஒரு ஜக்லிங் கனெக்ஷன், உங்களை ஏமாத்துற மாதிரி வேறு ஒரு கனெக்ஷன் கூட இருக்கலாம். அல்லது உங்களை விட்டு பிரிஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் வந்து அவங்க ஃபேமிலியாக கூட இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தின் மேலே, ஒரு நபர் மேலே ஒரு அடிக்ஷனாக கூட போயிருக்கலாம். ஒரு பிளேயர் மாதிரி உங்களுக்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறதும், அந்த பக்கம் ஒரு மாதிரி நடந்துக்கிறதும், ஒரு ஒரு என்னென்னா ஒரு மாஸ்க் போட்டுட்டு நல்லவங்க மாதிரி ஏமாத்துறதும், அந்த மாதிரி சில பர்சன்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து காயப்படுத்தியிருக்கலாம் அல்லது கடந்தும் சென்றிருக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்களை குறித்து நீங்கள் வந்து கவலைப்பட்டும் இருக்கலாம். என்னடா நம்ம லைஃப்பில் நம்ம உண்மையாக இருந்தோமே, நம்மளை ஒரு ஆப்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க, நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்ட மாதிரி இருக்கே நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி கேள்விக்குறியிலையும் சில பேர் வந்து பார்த்துட்டு நிற்கிறீங்க, சில பேர் பார்த்துட்டு நிற்கிறீங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கையில். இது வந்து உங்களோட சோல் வந்து கதறுது, சோல் சிம்பனி கார்ட்ஸுங்க. அப்போ வந்து அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ என்னோடய பர்சன் வந்து என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். ஒரு செம்மையான சவுண்டு பாருங்கள். என் பர்சன் அது வந்து என்னென்னா ரொம்ப ஒரு இரிட்டேஷனாக இருக்குது. அப்போ லைஃப் வந்து உங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு பிடிக்கல, ஒரு இரிட்டேஷனாக இருக்குது. தேவையில்லாத ஒரு தவறான ஒரு நபரை வந்து சந்திச்சிட்டோமா நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிக்கிறீங்க. இந்த தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுறீங்க, தலையில் கையை வச்சுக்கிறீங்க. இப்படி ஒரு டிஸ்டன்ஸில் போயிட்டாங்களே, இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு இப்படி வந்து பண்ணிட்டு போயிட்டாங்களேன்னு ஒரு கில்ட்டி கான்ஷியஸில் ரொம்ப கவலைப்படுறீங்க. நீங்கள் உங்களுக்கே உங்களை நினைக்கும் போது, என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்கேன், நான் இப்படி ஒரு பர்சன் கிடையாது, ஆனால் ஏன் வந்து என் வாழ்க்கையில் இந்த பர்சன் உள்ளே நுழையணும், இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணணும், இவ்வளோ ஒரு அன்பை நான் கொடுக்கணும், இதெல்லாம் வாங்கிட்டு அது ஓடணும், இதை நினச்சி நான் கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சு அப்படியே தலையில் கை வச்சுட்டு அப்படியே நீங்கள் எதுவுமே செய்யாமல் இதே தான் யோசிச்சுட்டே இருக்கீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழவே இல்லை, செய்கிற விஷயங்களை ஏதோ ஏனோ தானோன்னு செய்கிறீங்க, ஊர் உலகத்துக்காக பண்ணுறீங்க. பட் உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் நிகழ்ந்து கொண்டே இருக்குது. நம்ம செஞ்சது தப்பா, தவறான மனுஷனை நினச்சிட்டோமா, இல்லை ஏன் வந்து அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி சட்டை பிடிச்சி கேட்கணும். நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ள ஒரு போராட்டமாகவே இருக்குது. எனக்கே இப்படி நடக்கணும், நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, இதில் ஏன் மிஸ்டேக் ஏதாவது இருக்கா, நான் இப்படி பண்ணதுனால அவங்க அப்படி பண்ணிட்டாங்களான்னு உங்களுக்குள்ள ஒரு சில போராட்டங்கள் நீங்களே உங்களுக்குள்ள கேள்வியாக கேட்டுக்கிறீங்க. நீங்களே அதுக்குள்ளே பதிலும் வந்து சொல்லி முடிக்கிறீங்க, ஆனால் ஏற்றுக்கவும் முடியல. அப்படி தான் போயிட்டுருக்கு நிறைய பேரோட வாழ்க்கையை. பார்க்குற சில பேரோட வாழ்க்கை அப்படி தான் போயிட்டுருக்கு. இது வந்து ஜென்ரல் ரீடிங், தேவையான ரீடிங் உங்களுக்கானது அப்படின்னா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வந்து செப்பரேட் ரீடிங் வேணும்னா பர்சனல் ரீடிங் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நிறைய பேர் பிளாக் பண்ணியிருக்காங்க போல இருக்கு உங்களோட பர்சன் வந்து இப்போதைக்கு எந்த விஷயமும் சொல்லாமல் பிளாக் பண்ணியிருக்கலாம். ஏன்னா பிளாக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என் வாயிலேருந்து வருது. அப்போ நிறையா பிளாக் போட்டு போயிருக்கலாம். சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு வந்து தெரியாமல் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தெரியவே கூடாதுன்னு உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். ஏதோ ஒன்று தவறான விஷயங்கள் நடந்திருக்கு. கண்டிப்பாக வந்து ரீகன்சிலேஷன் பாசிபிள். வர்றாங்க உங்கள் பர்சன். அது உங்கள் காதலனாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், வேறு எந்த உறவாக கூட இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம். நீங்கள் ஆசைப்பட்ட எந்த நபர் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்கன்னா தவறெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, தவறெல்லாம் திருத்திட்டு ரீகன்சிலேஷன் கம்மிங் பேக் வராங்க. அப்போ நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா கமெண்ட்டில் மை பர்சன் கம்மிங் பேக் அப்படின்னு போடுங்க. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்த செகண்ட் சான்ஸ். இந்த சான்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஓடி போய் செஞ்ச தப்பெல்லாம் சரி கட்டுறதுக்கு உண்டான சான்ஸ் உனக்கு இதுலேயும் நீ போகலன்னா அவ்வளோதான், உனக்கு வந்து வாழ்க்கையை ஃபினிஷ் பண்ணிவிடுவேன்னு கடவுள் வந்து அங்கே மிரட்டியிருக்காரு. உங்கள் பர்சன் கண்டிப்பாக உங்களை தேடி வராங்க, திரும்ப ரீபில் பண்ணுறாங்க. இந்த உறவை வந்து எவ்வளவோ வந்து இடிஞ்சு நிறைய விஷயங்கள் காயப்படுத்தியிருக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பார்க்கும்போது மனசு உடஞ்சிருக்கலாம் உங்களுக்கு. திரும்ப அதெல்லாம் சரி கட்டுற விதமாக போய் காலில் கையில் உழுவு அப்படின்ட்டார் கடவுள். நீ என்ன பண்ணுவியோ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு காலில் கையில் போய் உழுவு. ஏன்னா இங்கே வந்து என்னென்னா பயங்கரமான அடி உங்கள் பர்சன் நீங்கள் வேணான்னு தூக்கி போட்டு வேறு விஷயம் போயிருக்காங்க, அங்கெல்லாம் அவங்களுக்கு சரியான அடி விழுந்திருக்கு. இப்போ கடவுள் என்ன சொல்கிறார், நீ திருந்துறதுக்கு உண்டான ஒரு சான்ஸை போய் கையில் காலில் விழுந்து அவங்களோட அருமை பெருமை தெரிஞ்சிருப்ப. நீ இப்போது அவங்க காலில் விழுந்து சரண்டர் ஆகிடு. செஞ்ச தப்ப நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு அவங்களுடைய காயங்களை புண்களை நீங்கள் தான் ஆற்றிட்டு ஓடி போய் நீனே சேர்ந்துக்கோ. இதான் செகண்ட் சான்ஸு, இதுக்கப்புறம் உனக்கு சான்ஸ் எல்லாம் கிடையாது, டைரெக்டாக வந்து உனக்கு பனிஷ்மெண்ட்டு தான் அப்படின்னு கடவுள் சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்க பனிஷ்மெண்ட்டில் இருக்காங்க. இப்போ தான் உங்களோட அன்பையும் உண்மையான பாசத்தையும் வந்து தெளிவாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பனிஷ்மெண்ட் வந்து பாதி கோத்ரூ பண்ணும்போது
போதே விட்டுட்டு பாதியில் ஒடியாந்துட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அவங்க சந்தித்த அவங்க வந்து இதுதான் வேணும்னு தேடி போன ஒரு விஷயம் அவங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப கோளாறாக இருக்குது. ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது. இவங்களை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமா ஏதோ ஒன்று தப்பாக போய் எதையோ ஒன்று தொட்ட கதையாக போயிடுச்சு. அப்போ அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா, கடவுள் நீ செஞ்ச தப்பை ஃபஸ்ட்டு பாதியில் ஆனால் விட்டுட்டு ஒடியாரணும், உங்களை காப்பாற்றணும் அப்படின்னா கடவுள் என்ன சொல்கிறாங்க, அந்த போய் விழு, காலில் போய் விழுவு, நீ யார்கிட்ட தப்பு பண்ணியோ உங்கள் காலில் போய் விழுந்து திரும்ப தப்பை பண்ணாமல் சரி பண்ணு, உன்னுடைய தவறை நீனே சரி பண்ணிக்கோன்னு செகண்ட் சான்ஸ் கொடுத்து கடவுள் வந்து விரட்டி அடிக்கிறாரு. இப்போது இதில் வந்து உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பர்சன் செகண்ட் சான்ஸ் கடவுள் கொடுக்குறாருங்கிறத ஏற்றுக்கிட்டு திரும்ப வந்து இந்த பிரச்சனைகள் குறித்து அவர் என்னென்ன செஞ்சாரோ, இந்த உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில என்னென்ன பிரச்சனை இருந்ததோ அதெல்லாம் சரி பண்ணுற விதமாக என்ன பண்ணணுமோ அவங்க தான் பண்ணணும். பண்ணலை அப்படின்னா திரும்ப வந்து அவங்க அந்த பிரச்சனைக்குள்ளே தான் மாட்டுவாங்க. அடுத்தடுத்து திரும்ப அவங்க பார்க்குற அத்தனை விஷயங்களை கெரியரில் விழுகாடி, அப்புறம் சந்திக்கிற நபர்களில் விழுகாடி, யாருமே உங்களுக்கு வந்து உண்மையாக இருக்க மாட்டாங்க. எல்லாம் ஏமாற்றிட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க உங்களுக்கு அப்படி தானே பண்ணாங்க. அப்போது கர்மா வந்து என்ன பண்ணுது, அவங்களுக்கு சந்திக்கிற நபர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே அன்பு இல்லாமல் ஏமாற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல பர்சன் அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய எண்ணமே தப்பாக இருக்குது இல்லைங்களா. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போது பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா பாதியில் அந்த அந்த ஒரு இதில் வந்து எரிஞ்சிட்டு பாதியில் ஒடியாரும் தெரியுங்களா சடலம். அந்த மாதிரி பாதி வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது ஐயோ இது தப்பாக இருக்குது, தவறாக இருக்குது, தவறான ஒரு விஷயத்துக்குள்ளே கையை விட்டுட்டோம் அப்படின்ட்டு அப்படியே பாதி எரிஞ்ச கையோட வெளியில் ஒடியாராங்க. ஏன்னா தாங்க முடியல. அப்போ கடவுள் என்ன சொல்கிறார், செகண்ட் சான்ஸ் கொடுக்குறோம், ஓடி போய் விழுந்துரு, உண்மையை சொல்லிட்டு தப்பிச்சிரு அப்படின்னு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக யூனியன் நோக்கி தான் வராங்க. அப்போ வந்து இங்கே என்ன எப்போ வருவாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கள பற்றின திங்கிங்லாம் பண்ணிட்டு உங்களோட எனர்ஜி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவங்க உங்கள் எனர்ஜிலே உயிர் வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அவங்க நிறைய விஷயங்கள்லேருந்து தப்பிச்சுட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களோட சந்திச்சு அவங்க வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில் அவங்க சந்தோஷமாக அப்படியே போயிட்டே இருக்கும். எப்போ வந்து அவங்களுக்கு அடி விழுகும்னு கேட்டால், நீங்கள் அவங்கள பற்றி சிந்திக்காமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு உங்கள் ஹெல்த்தை பார்த்துட்டு உங்கள் விஷயங்களை நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி உங்களுடைய லைஃப் முன்னேற்றத்துக்கு நீங்கள் போகணும். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுங்கிறது தான் இங்கே வந்து மெயினான மெசேஜ். அந்த லெசனை கற்றுக்கிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அவங்க வேலையை பார்த்துட்டு அடிபட்டுட்டு வருவாங்க. ஓகேங்களா. அப்போ வந்து பாட்டம் ஆஃப் த டெக் வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நீங்கள் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஏதாவது ஒர்க்கில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க நிறையா வந்து ஜெலஸாக இருப்பாங்க. எனக்கு டைம் கொடுக்காம நீ வேறு யாருக்காவது டைம் கொடுக்குறியான்னு நிறையா வந்து ஜெலஸ் பர்சனாக இருப்பாங்க. அதே மாதிரியுமே நீங்களும் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு டைம் கொடுக்காம என்றைக்காவது ஒரு நாள் அவங்க வந்து வேலையில் பிஸியாக இருக்கலாம். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எனக்கு டைம் கொடுக்குறத விட உனக்கு என்ன அப்படி. அது ரெண்டு பேருமே வந்து மியூச்சுவலாக ஒரு வந்து என்னென்னா அன்பின் அதீதத்தில் ஜெலஸ் ஆகக்கூடிய ஒரு பர்சன் தான். நீங்கள் உங்கள் பர்சன் வேறு யார் கூட பேசினாலும் உங்களுக்கு பொறாமப்படுவீங்க. அவங்க வந்து நீங்கள் யார் கூடயாவது பேசுவீங்க அப்படின்னு நினச்சிட்டு அவரும் பொறாமக்கூடிய ஒரு பர்சன் தான். ரொம்ப அதீத அன்பு வந்து என்ன பண்ணணும்னா பொசசிவ்னஸில் போய் முடியும். பொசசிவ்னஸ் நிறைய சண்டையில் போய் முடியும். அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து என்னென்னா அதீதமாக ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கும் போது அந்த நம்பிக்கை வந்து என்ன ஆகுது, உரிமையாக போகுது. இது எனக்கான ஒரு விஷயம்னா அங்கே ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுது. அட்ராக்ஷன் அட்டாச்மெண்ட்டில் போகும்போது அங்கே ஒரு பெயின் ஏற்படுது. அப்போது இதெல்லாம் வந்து ஒரு கண்டினியூஸாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்க. அப்போது ஒரு விஷயம் வருது, ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து கடவுள் இணைச்சி விடுறாரு அப்படின்னா இங்கே வந்து சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இல்லை, நம்மளுடைய அந்த ஒரு மிரரிங் எஃபெக்ட் தான் நம்மளோட பார்ட்னர். நம்மக்கிட்ட இருக்கிற நல்லது கெட்டது வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது இல்லைங்களா. அப்போ என்னோட நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு நான் சந்திக்கிற அந்த பார்ட்னர் மூலமாக எனக்கே தெரிய வைக்கிறது தான் கடவுளோட இங்கே அழகான ஒரு பெரிய ஒரு விளையாட்டுங்க, செம்மையான விளையாட்டுங்க. அப்போது என்னை திருத்துறதுக்கு, என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எங்கே போகணும், என் கண்ணில் என்னை பார்க்க முடியாது இல்லைங்களா. அப்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட கண்ணாடியாக இருக்கிறது தான் என்னோட பர்சன், என்னோட கணவனாக இருக்கலாம், நான் சந்திக்கிற நபராக இருக்கலாம். அப்போது எனக்குள்ளே உள்ள சில விஷயங்களை மாற்றம் பண்ணுறதுக்காக தான் அந்த பர்சன் வர்றான். அப்போ நான் மாறும்போது லைஃப் மாறுது, அந்த பர்சனும் சேர்ந்து மாறுறான். புரியுதுங்களா. அப்போ ரொம்ப சூப்பரான கருத்து, நல்லா இருக்குங்க. சோல் சிம்பனி கார்ட்ஸு ரொம்ப அழகாக எனர்ஜி கார்டு மாதிரியே விலாவரியாக வந்து நமக்கு ஏற்படுத்துகிற அத்தனை விஷயங்களையும் சொல்லி கொடுத்துருச்சு. ஓகேங்க, இது வந்து பாசிட்டிவாக இருந்தது. இப்போ வந்து நம்ம எனர்ஜி கார்டில் வச்சுட்டு நமக்கு இந்த திரிசூலத்துலேயும் வச்சுருவோம். ஏன்னா சிவாப்பாவோட மெசேஜாக இன்றைக்கி என்னென்னு தெரியல, பார்ப்போம், ஃபைனலாக பார்த்துருவோம். ஓகேங்களா. ஏஞ்சலோட மெசேஜ் எடுப்போமா, சிவப்பாவோட மெசேஜாக போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து நீங்கள் பார்க்க வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கி என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரொம்ப ஸ்டாராகக்கூடிய ஒரு பர்சன் தான். அங்கங்கே பிளாக்கேஜ் இருக்குது. அதனால தான் வாழ்க்கையில் உங்களுக்கு கை கிட்ட வருதுங்க, வந்து அப்பா என்கிட்ட வருதே அப்படின்னு ஆசைப்படும் போது டக்குன்னு பறிக்கிற மாதிரி ஒரு விஷயம். அப்போது கை கெட்டினது வாய் கெட்டலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும். கண்டிப்பாக வந்து அந்த 7 சக்கரா மெடிடேஷன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இங்கே ஸ்டார் ஆகிறதுக்கு எல்லா விதமான 6 பொருத்தம் 10 பொருத்தம் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் வந்து அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணிவிட்டு அதுக்குண்டான முயற்சிகள் நீங்கள் பண்ணும்போது தான் நீங்கள் ஸ்டார் ஆவீங்க. ஏன்னா உயர பறக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க. பட் சில
பேலன்ஸ் பண்ணணும் லைஃப்பில் வந்து என்னென்னா ரிலேஷன்ஷிப்பும் பேலன்ஸ் பண்ணணும், கெரியரும் பேலன்ஸ் பண்ணணும், மைண்டை பேலன்ஸ் பண்ணணும், பாடி பேலன்ஸ் பண்ணணும், சோல் என்ன சொல்லுதுங்கிறத கேட்கணும். இத்தனை விஷயத்தை பேலன்ஸ் பண்ணால் தான் லைஃப் பேலன்ஸ் வரும். அப்போது இத்தனை விஷயம் நமக்குள்ளே இருக்காங்கிறதே நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணுமா இல்லையா? ஃபஸ்ட்டு நான் யார், எனக்குள்ளே என்ன இருக்குது, நான் எதுக்காக வந்திருக்கேன், என் உடம்பு எப்படி இயங்குது, என் உடல் எப்படி இயங்குது அப்படிங்கிற இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கல அடுத்தவனை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியாது இல்லைங்களா? நம்மளை பற்றியே நான் முழுசாக நான் யாருங்கிறதே என்னை பற்றி தெரியல, எனக்குள்ளே எப்படி இயங்குது, பிரபஞ்ச விதி எனக்குள்ளே எப்படி இயங்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம அடுத்தவன் ஏன் அப்படி பண்ணுறான், இவ்வளோ நாள் நல்லா தானே பண்ணிட்டு இருந்தான், அவன் ஏன் இப்படி வந்து கார்மிக்காக இருக்கான், அவன் ஏன் இப்படி என்னை விட்டுட்டு ஓடுறான் அப்படின்னு என்னை புரிஞ்சிக்காத நான் எப்படி ஒரு சோலை புரிஞ்சிக்க முடியும் இல்லைங்களா? நானே இங்கே என்னை கிளியராக தெரிஞ்சுக்கல. அப்படி தான் வந்து லைஃப் போயிட்டுருக்கு. அப்போது வந்து எனக்குள்ளே என்ன நடக்குது, எனக்குள்ளே எந்த விதமான ஒரு இயக்கம் நடக்குது, எதனால என் வாழ்க்கை அப்படி கோளாறாகுது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கும் போது வேறு லெவல் படிப்பினங்க. அப்போ வந்து ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆன்மீகத்தோடு இந்த உடலையும் ஆன்மாவையும் மனசையும் கனெக்ட் பண்ணி நான் எப்படி வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்காக என்னை சுற்றி இத்தனை பேரையும் படைச்சு ஒரு சூழலை உருவாக்கி எனக்கான கதை ஒரு ட்ராமா ஸ்டேஜு. அந்த ட்ராமா ஸ்டேஜில் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு ட்ராமா. இப்போ என் கதைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து இது ஒரு குட்டி ட்ராமா, உங்கள் கதைக்கு உங்களுக்கு உண்டான பர்சன் கூட்டிகிட்டு வந்து முன்னாடி நிற்க வச்சு அதுக்கு உண்டான ட்ராமா. அப்போது இந்த ட்ராமாவில் வந்து இதில் வந்து கடவுள் என்ன மெயினாக சொல்கிறார் அப்படின்னா என்னோட பர்ஃபார்மன்ஸ் தான் இங்கே ஹைலைட்டாக இருக்கணும். என்னோட ட்ராமாவில் என்னோட பர்ஃபார்மன்ஸ் ஹைலைட்டாக இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும், நான் இன்னும் வந்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்னோட சோல் பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், என்னோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அது தெரிய வைக்கிறதுக்கு தான் நிறைய பர்சன் நம்ம வாழ்க்கையில் வந்து அடி கொடுத்துட்டு மிதி கொடுத்துட்டு விட்டுட்டு ஓடுறது, ஒடியாடுறது, அழுக வைக்கிறது எல்லாமே இதனால தான். அப்போது ஒரு பாடம் வந்து கற்றுக்கிற வரைக்கும் எனக்கு அங்கே பெயின் இருக்குது, என்னை திருப்பி விட்றாங்க, நான் ஒழுங்காக படிக்கணும், எனக்குள்ளே பிடிச்சி யாரோ தள்ளி விட்றாங்க. அப்போது அந்த லெசன் வந்து நல்லதா கெட்டதா சொல்லுங்கள்? நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை கடவுள் திசை திருப்பி விடுறாரு. ஏன்னா என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த வாழ்க்கையே எனக்கு சொர்க்கம். நான் கவலைப்படுற மாதிரி இங்கே ஒன்றுமே இல்லை. நான் கவலைப்படுறதான் இங்கே எனக்கு வந்து பெரிய கவலையே. அதனால தான் எனக்கு சுற்றி எல்லாமே கவலையாக நடக்குது. நான் கவலைப்படுற மாதிரியே எல்லா விஷயமும் நடக்குது. அப்போது இங்கே தப்பே நான் தான். அப்போ தப்பை சரி பண்ணணும்னா எனக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்குறதுக்கு சில டீச்சர் வேணும். அப்போ அந்த டீச்சராக வர்றது தான் நான் சந்திக்கிற நபர்கள். அவன் வந்து மோசமானவனாக இருக்கலாம், அன்பை கொடுத்துட்டு விட்டுட்டு ஓடுறவனாக இருக்கலாம், நம்பிக்கை துரோகம் பண்ணுறவனாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் நான் அடி வாங்குறதா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்து மேலே ரொம்ப அதீத பாசம் வச்சுட்டு அட்டாச்மெண்ட்டில் இருப்பேன், அங்கே டிட்டாச்மெண்ட் ஆகும், எனக்கு பெயின் ஆகும், வலிக்குது, ஐயோ குத்துதே குடையுதேன்னு நான் அழுகும்போது நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கும் போது வந்த பர்பஸை நான் புரிஞ்சுக்குவேன். அப்போ பர்பஸ் என்னன்னு புரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே தான் நான் செயல்முறைப்படுத்தணும். மிச்ச சொச்ச காலத்துக்கு நான் என்னோடய லைஃப் பர்பஸ் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு போகணும். அப்போது இது ஒரு பெரிய டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு செய்கிறதுக்கு நம்ம விருப்பப்பட்டு தான் வந்திருக்கோம். பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம யாருங்கிறத மறந்துட்டு நம்ம இங்கே உலக வாழ்க்கையில் இயல்போட மற்றவங்களுடைய அந்த ஒரு கேரக்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் ஜாஸ்தி பண்ணுறதுக்கும் அவன் ஏன் அப்படி பண்ணுறான்னு கேள்வி கேட்குறதுக்குமே பாதி காலம் வந்து நமக்கு ஓடி போயிடுச்சுங்க. மீதி காலத்தில் வந்து பிடிச்சி கடவுளே பிடிச்சி தள்ளி விட்டு இப்போயாவது கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி பெயினை கொடுத்து உள்ளே தள்ளி விடுவார். அதுக்கு மேலே கற்றுக்கிட்டு நம்ம முயற்சி பண்ணி வெளியில் வந்தால் தான் இந்த ஜென்மத்திலையாவது நம்ம வந்து வந்த நோக்கத்தை வந்து முடிப்போம். இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் வந்து திரும்ப அப்பா இந்த பிறவியை வந்து சுழற்சி வந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அடுத்த ஜென்மத்திலையாவது நம்ம சந்தோஷமாக பிறக்கணும், ஜாலியாக இருக்கணும், கடவுள் கையை பிடிச்சிக்கிட்டே வந்து ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணி ஒரு பிக்னிக் வந்த மாதிரி அழகாக வரணும் இல்லைங்களா? அப்போ இந்த ஜென்மத்துக்கு வந்து நம்ம கர்மா கரைக்கிறதுக்கு வந்திருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதிலே வந்து கொஞ்சம் தெளிவடைஞ்சிட்டோம்னா அப்பா மேலே போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, சோல் ரூபத்தில் போனோன்னா அப்பா நான் இதை தான் செய்கிறதுக்கு வந்தேன், கடவுளே என்னை காப்பாற்றிட்ட கடவுளே, இல்லைன்னா நான் திரும்ப அடுத்த ஜென்மத்தில் வந்து திரும்ப இதுக்குள்ளே வந்து நான் மாட்டணும், மொத்தடி வாங்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா பயங்கரமான லெசன் கொடுக்கறது தான் இந்த பூமி. ஓகேங்களா? அப்போது நீங்கள் ஸ்டார் ஆகக்கூடிய ஒரு பர்சன் தான், 17 பார்க்கக்கூடிய ஒரு பர்சன் தான், ஏர் எனர்ஜி, அக்வாரியஸ் எனர்ஜி தான். ஒரு நம்பிக்கையோட நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். ரொம்ப அமைதியான ஒரு பர்சன் தாங்க. ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கு. நீங்கள் வந்த பர்பஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். ஒரு புதுப்பிச்ச வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பயங்கர வேறு லெவலுக்கு உயர்ந்து போகிறீங்க. நல்ல ஒரு லக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. நல்ல காலம் தொடங்கிருச்சு. ஒரு புதுப்பித்த மனுஷனாக நீங்கள் வாழ போகிறீங்க. சக்ஸஸை நோக்கிய ஒரு பயணம் தான். உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க. அப்போ 7 சக்கரம் அங்கங்கே பிளாக்கேஜ் இருக்குது. அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆன்யா சக்ரா, சகஸ்ரா சக்ரா, இதெல்லாம் வந்து அங்கங்கே பிளாக்கேஜ் இருக்கிறதுல நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குன்னு ஒரு மெடிடேஷன் இருக்குங்க. யூடியூப்பில் போட்டிங்கன்னா வரும். அந்த மெடிடேஷன் நீங்கள் பண்ணும்போது தொடர்ச்சியாக இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது இதெல்லாம் யோக சாதனங்கள். அப்போ வந்து என்னை தடை பண்ணுற என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை எனக்கு கொடுக்காம தடை பண்ணுற நிறைய விஷயங்களை தடுக்கிற விஷயமா ஒதுக்குற விஷயமா என்னுடைய சாதனங்கள் தான் இருக்கும். புரியுதுங்களா? மூச்சு பயிற்சியாக இருக்கட்டும், யோக பயிற்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு டூல்ஸ்னே சொல்லலாம். கையில் கொடுத்த ஒரு ஆயுதம் மாதிரி. கெட்ட விஷயங்கள்லேருந்து, கெட்ட எண்ணங்கள்லேருந்து இதெல்லாம் வந்து காப்பாற்றுற ஒரு டூல்ஸ் தான். எனக்கு சில விஷயங்கள்
ஓகேங்களா? நல்லாயிருக்கு. எனர்ஜி கார்ட் ஃபஸ்ட்டே நீங்கள் கூடிய ஸ்டாருன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், சூப்பர் ஸ்டார்னு போடுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே ஸ்டார் தான். அப்போ சூப்பர் ஸ்டார்னு போடுங்க. இதெல்லாம் கிளைம் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடவுள் வந்து உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக கொடுக்குறாங்க. நம்ம ஏன் வேண்டான்னு ஒதுக்கணும் இல்லைங்களா? நம்பிக்கையோடு எல்லா விஷயமும் பண்ணுவோம். எல்லாமே நல்லதே நடக்கும். இங்கே நம்புறது மட்டும்தான் நம்ம வேலை, நடத்துறது எல்லாம் கடவுள் வேலை. ரொம்ப சூப்பரான பர்சனுங்க. நீ எதுக்கு வந்திருக்கனே, நீ ராஜா மாதிரி வாழ்கிறதுக்கு வந்திருக்க. நீ தான்யா ராஜா. நீ இப்போ வந்து கூஜா பிடிச்ச மாதிரி கீழே இறங்கி போய் உட்காந்து கிடக்குற. எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு. ரொம்ப வந்து என்ன தெரியுங்களா, ஒரு ராஜானா எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறக்கூடிய ஒரு பர்சன். பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணிடுவான் திறமையாக. அந்த ஒரு நாலேஜும் இருக்குது. அன்பை கொடுக்கறதுலேயே நியாயமாக இருக்கிறது எல்லாத்துலேயும் தகுதி வாய்ந்தவனை தான் ராஜாவாக ராணியாக உட்கார வைப்பாங்க. இல்லைன்னா வந்து முட்டாளை தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல உட்கார வைக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் பார்க்குற நீங்கள் எல்லாமே தகுதியான ஒரு பர்சன் தான். நல்ல ஒரு நியாயம், கரெக்டாக ஆழம் பார்த்து கால வைக்கக்கூடிய ஒரு பர்சன், ப்ரொடெக்டிவான ஒரு பர்சன் தான். நிறைய நாலேஜ் இருக்குது, அனுபவ பாடம் இருக்குது. அப்போது நிறைய விதமான சொத்துக்கள் எல்லாமே இது வரைக்கும் இல்லைன்னா இனிமேல் நீங்கள் வாங்குவீங்க. அதுக்குண்டான எல்லா விதமான லீடர்ஷிப் குவாலிட்டியும் இருக்குது, ஒரு அபண்டன்ஸ் நேச்சரும் இருக்குது. ரெஸ்பெக்டான ஒரு பர்சன் தான். நீங்கள் ரெஸ்பெக்ட் வாங்கக்கூடிய ஒரு பர்சன் தான். நல்ல மரியாதையாக நடந்துக்குவீங்க, மற்றவங்க கிட்ட நடந்துக்குவீங்க. அந்த மரியாதையும் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். ஒரு ஸ்டேபிளான அழகான ஒரு பர்சனுங்க. ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு அழகாக அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை அழகாக மியூசியம் மாதிரி அழகாக இந்த இடத்துல எடுத்தால் இந்த இடத்துல கரெக்டாக வைக்கணும், அந்த இடத்துல எடுத்தால் அந்த இடத்துல, இது எடுத்த இடத்துல எடுத்து அப்படியே அந்த ஒரு பிரபஞ்ச சட்டம் என்ன தெரியுங்களா, ஒரு ஒழுங்கீனமாக செய்கிற வேலையை வந்து நம்ம தான் செய்கிறோம். அப்போ இன்றைக்கி எடுத்துகிட்டு தூக்கியெல்லாம் போட மாட்டேங்க. அது எடுத்த இடத்துல அழகாக வச்சு ஒரு நீட்னஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு பர்சன் தான். ரொம்ப ப்ரொடெக்டிவான ஒரு பர்சனுங்க. ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்க, தன்னை நம்பி வந்தவங்களுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு டிசிப்ளினான ஒரு ஃபோக்கஸ் மென்டாலிட்டி உள்ள ஒரு அழகான ஒரு பர்சன் தான். ப்ராக்டிக்கலான மனுஷங்க நீங்கள். அப்போது எது வருதோ அது ப்ராக்டிக்கலாக ஏற்றுக்குவீங்க. அது எதுவுமே நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணவே மாட்டீங்க. எனக்கு ஏன் அப்படி நடந்துச்சு, ஏன்னா இங்கே ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் எனக்கு. ஏன்னா எல்லாமே தெரியும். ராஜானா மோஸ்ட்லி வந்து மக்களை வந்து எப்படி வந்து பாதுகாக்கிறது, இந்த ஒரு நாலேஜ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த ஒரு நாலேஜ், போர் வந்ததுன்னா எப்படி வந்து சமாளிக்கிறது, இந்த ஒரு நாலேஜ். இது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவாலிட்டி நாலேஜும் உங்களுக்கு வந்து நிறைய வந்திருக்கு, அனுபவ பாடமாக வந்திருக்கு. அதனால தான் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு ராஜா. அப்போ நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும்னா கண்டிப்பாக நடக்குது. நீங்கள் ராஜா தான். நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்குது. அப்போ வந்து நீங்கள் உங்களோட கேரக்டர் தகுந்த மாதிரி நீங்கள் யாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடக்கும்போதே உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க தான் போகிறீங்க. ஃபயர் எனர்ஜி, ஏரிஸ் எனர்ஜி, 4444 பார்க்குற பர்சனாக தான் இருப்பீங்க. உங்களோட ஒரிஜினாலிட்டி என்னன்னு உங்களுக்கே தெரிய போகுது. உங்களோட எபிலிட்டி என்னன்னு உங்களுக்கே தெரிய போகுது. நல்லா வேலை பார்ப்பீங்க. நல்லா உங்களோட ஸ்கில் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. சூப்பரான பர்சன் தான். ஒசக்கா உட்கார போகிறீங்க. ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு வர போகிறீங்க. நல்ல ஒரு பிளேஸ் அச்சீவ் பண்ண போகிறீங்க. சூப்பராக ஸ்டார் மாதிரி ஜொலிக்க போகிறீங்க. அப்போ ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் ராஜாவாக இருந்தாலும் ராணியாக இருந்தாலும் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. கடவுள் இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபெய்த்தை வந்து அது வந்து டில் டெத் வரைக்கும் நம்மளை விட்டு போகக்கூடாது. போராட்டங்கள் நிறைய போராடிட்டு இருக்கீங்க. பார்க்குற நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, மனசுக்குள்ளே ஏற்படுற விஷயங்களோட, வெளி நடக்கிற விஷயங்களோட அப்படியே கனெக்டிவிட்டி பண்ணி 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 ஃப்யூச்சரில் இப்படி தான் நடக்கும்னு ஒரு கதையை நீங்களே க்ரியேட் பண்ணி நீங்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணிடுறீங்க, ப்ரெடிக்ஷன் பண்ணிடுறீங்க. அப்போது வந்து ஒரு பயத்தில் ஏற்படுத்துகிற முடிவு, அப்புறம் பழசில் நடந்த விஷயங்கள், அப்போ இது எல்லாமே என்ன பண்ணுறீங்க, ஆல்ரெடி இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறீங்க, ஆணித்தனமாக நம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. இங்கே பிரபஞ்சத்தோட சட்டம் என்ன, நீ என்ன நம்புறியோ அது நடக்கும், நீ என்ன யோசிக்கிறியோ அது நடக்கும், நீ என்ன பேசுகிறியோ அது நடக்கும். இதுதான் பிரபஞ்ச விதி. அப்போது பேசுகிறதுல, நினைக்கிறதுல, யோசனை பண்ணுறதுல நம்ம எவ்வளோ கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும் தெரியுங்களா. நம்மளாம் ஏதோ ஒன்று சும்மா தானே நம்ம நினைக்கிறோம், மைண்டு போகிற போக்கில் சும்மா தானே இந்த விஷயத்தை பார்க்குறோம், சும்மா தானே ஃபோனை பார்க்குறோம், சும்மா தானே யோசிக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பண்ணுற யோசனையில் தான் உங்கள் வாழ்க்கையோட எதிர்காலமே வந்து அடங்கியிருக்கு. அப்போ அந்த எண்ணங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அந்த எண்ணங்களுடைய அந்த ஒரு பிரதிபலிப்பு தான் என்னோடய வாழ்க்கை இவ்வளோ மோசமாக போய் இன்றைக்கி வந்து சினிமா படம் ரொம்ப கேவலமாக இருக்குது என் வாழ்க்கை. அப்போது ஜென்ரலாக சொல்கிறேன், இப்போ என் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளோட வாழ்க்கை வந்து கேவலமாக போகிறதுக்கு இதுதான் காரணம். அப்போ நான் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் தான் சரி பண்ணணும். புரியுதுங்களா. என் படத்தை நான் தான் சரி பண்ணணும். ஏதோ ஒன்று வருமா, அது கடைசி வரைக்கும் இருக்கும்னு நினச்சா விட்டு ஓடிடுச்சு அந்த படம், அதனால் ஃப்ளாப் ஆகிடுச்சின்னு உட்காந்துட்டு அழுதுட்டுலாம் நிற்கக்கூடாது. எந்த பர்சன் நம்மக்கிட்ட இருந்தாலும் சரி, எந்த விஷயம் நபர் இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, பொருள் இருந்தாலும் சரி, நம்பினவங்க நம்ம கூட இருந்தாலும் சரி, இல்லாண்டி போனாலும் சரி, என் படத்தில் நான் தான் ஹீரோயின், என் படத்தில் நான் தான் ராஜா, நான் தான் ஹீரோ. அப்போது வந்து என்னோடய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும். அப்போ யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருக்கிறதோ, யாரையாவது வந்து இவங்க என் கூட இருக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பண்ணிவிட்டு நான் வாழ்க்கை வாழ்ந்தேன்னா, நான் அந்த இடத்துல ராஜாவா சொல்லுங்கள், நான் அந்த இடத்துல ராணியா இருக்க முடியாது இல்லைங்களா. அப்போது நான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சோல்ஜர் மாதிரி ஆகிடுவேன், ஒரு சிப்பாய் மாதிரி ஆகிடுவேன்,
ஒரு காவலாளி மாதிரி ஆகிடுவேன். அப்போது என்னோடய வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கணும்னு கடவுள் ஆசைப்பட்றாரு அப்படின்னா, நான் தான் இங்கே கிங்கு, நான் தான் இங்கே குயினு. அப்போது அதுக்குண்டான சுச்சுவேஷன் ஏற்படுத்தி தப்பு தப்பாக வாழ்ந்துருக்கு. நீ தான் ராஜா, நீ தான் ராணி. அப்போ அது தெரிஞ்சுக்கிற விதமாக சில சுச்சுவேஷன்ஸ் நமக்குள்ளே நிறையா வருது. நம்மளை திருத்தறதுக்கு தான் நம்மளை சுற்றி வர சுச்சுவேஷன், நபர்கள் எல்லாமே. அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். நபர்களை குறை சொல்கிறோம், சுச்சுவேஷனை குறை சொல்கிறோம், பட் நம்மளை நம்ம குறை சொல்கிறதே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டு நம்ம வந்து இதுக்குண்டான தீர்வு பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கை மாறும். ஓகேங்களா? அப்போ போராட்டத்தை நிறுத்துங்க. 5555 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. இப்படியே போராடிட்டு இருந்தீங்கன்னா லைஃப் வந்து இன்னமும் வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்கள் இதே மாதிரி போராட்டமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்து சிக்கி சிக்கி சின்னாபின்னமாயிட்டே இருக்க வேண்டியதான். அப்போது ஃபர்ஸ்ட் டேக்கான் லியோ எனர்ஜி, ஃபயர் எனர்ஜி தான் ஒரே கான்ஃப்ளிக்டாக, ஒரே சண்டை சச்சரவோட, ஒரு உங்களோட மனசு என்ன சொல்லுது, ஒன்று சொல்லுது, லைஃப் ஒன்று சொல்லுது. அப்போது ஒரு டென்ஷனோட, ஒரு கவலையோட, டிப்ரெஷனோட போராட்டமே தான் வாழ்க்கை. ஏதாவது ஒரு பிஸ்னஸில் லாஸாக இருக்கலாம், அல்லது விட்டு போயிருந்துருக்கலாம். அப்போது இப்படி தாங்க போயிட்டுருக்கு லைஃப். என்னடா யோசிக்கிறீங்க, என்னமோ ஒன்று நடக்குது, மைண்ட் ஒன்று நினைக்கிது, வாழ்க்கை ஒன்று போகுது, கஷ்டமாக இருக்குது, வெளியில் வர முடியல, விட்டு ஓடவும் முடியல. அப்போது இது வந்து என்னென்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் தான். ரொம்ப பொறுமையான பர்சனுங்க நீங்கள். எல்லாமே முன்னாடிலாம் அப்படி இருக்க மாட்டீங்க. பயங்கர ஷார்ட் டெம்பராக இருந்திருப்பீங்க. கோவம் மூக்குக்கு மேலே வரும். இப்போல்லாம் என்ன பண்ணுவீங்க, பொறுமையின் சிகரமாக வந்திருப்பீங்க. நிறையா வந்து கடவுளோட ஒரு ஏஞ்சல்ஸ் விஷயம்லாம் இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறது கூட நீங்கள் சாதாரணமாக தற்செயலாக வந்து பார்க்குறதுலாம் கிடையாதுங்க. கடவுளோட அந்த ஒரு பிடிச்சி, அவர் தான் பிடிச்சி உங்களை பிடிச்சி இந்த வீடியோலலாம் பிடிச்சி தள்ளி விட்டு, இந்த வீடியோவை பாரு, அந்த வீடியோவை பாரு, வெளியில் வா, நிற்காத, அழுகாத, உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்காத, யாரும் வந்து வாழ்க்கையை மாற்ற மாட்டாங்க, நீ தான் மாற்றணும் அப்படிங்கிற நிறைய அனுபவ பாடங்கள்லாம் கற்றுருப்பீங்க. ஹார்ட் லெவலில் நிறைய ப்ரோக்கன் அப் ஆகிருப்பீங்க. நிறைய பேர் உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க. பட் கடவுளோட ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் கைட்ஸோட ப்ரொடெக்ஷன் இருக்குது. எல்லாருமே உங்களை காப்பாற்றுறது தான் முழு மூச்சாக இறங்கி களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து எப்படி நீங்கள் இயல்பாக நடந்துக்கணும், எந்த விஷயம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எப்படி பக்குவப்பட்ட நிலையில் நீங்கள் வாழணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கற்றுட்ருப்பீங்க. நிறைய பட்டர்ஃப்ளைஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நேச்சர் கூட அழகாக கனெக்ட் ஆகிருப்பீங்க. சூரிய பகவானை கும்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க, சந்திர பகவானை கும்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க, சுற்றி உள்ள மரங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, சுற்றி உள்ள நபர்களுக்கு பாசம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. லைஃபே வேறு மாதிரி நீங்கள் கண்ணோட்டத்தில் முன்னே இருந்த மாதிரி இல்லை, அழகாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கும். ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே வந்திருப்பீங்க. கடவுளோட ஃபுல் பிளெஸிங்ஸ் இருக்குது. அழகான வாழ்க்கை தான் உங்களுக்கு மாறப்போகுது. ஓம் சூரிய பகவானை நமோ நமக ஓம் போடுங்க. ஓகேங்களா? ரொம்ப நல்லா இருக்குது. 14 பார்க்குற பர்சன் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போது வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து தெளிவாக கடவுள் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை தேடி வருவாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வராங்க. இந்த கார்டு 2-3 நாளாக தொடர்ச்சியாக வருது. அப்போ கண்டிப்பாக உங்கள் பர்சன் வராங்கன்னு அர்த்தம். மை பர்சன் கம்மிங்னு போடுங்க. இதுவே உங்களுக்கு வந்து இந்த கார்ட்லேயும் வந்துச்சு, சிம்பனி கார்ட்லேயும் வந்துச்சு, இந்த கார்ட்லேயும் வந்துச்சு. அப்போ வந்து நல்ல விஷயம் உங்களை நோக்கி வருது, பிஸ்னஸ் லெவல்லையும் வருது, நல்ல ஒரு உண்மையான ஒரு அன்பும் வருது. நீங்கள் தேடிட்டு இருக்க அந்த ஒரு பாசம் கிடைக்காம விட்டு ஓடி இருக்கலாம், உங்களை புரிஞ்சிக்காமல் போயிருக்கலாம். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அழகாக தெளிவாக உங்களை தேடி சூப்பராக வராங்க. இனிமேல் வந்து எதை பற்றியும் கவலை இல்லை. உங்கள் வேலையை பாருங்கள், கடவுள் வந்து உங்களுக்கான வேலையை பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிற ஒரு தெளிவான கைடன்ஸ் கிடைச்சிருச்சு. இனிமேல் வந்து வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற கொஸ்டினுக்கெல்லாம் வந்து கொஸ்டின் மார்க்கை தூக்கி உரமாக வச்சுட்டு வருவாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிருங்க. கண்டிப்பாக வருவாங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ப்ளூ கார்ட் மெசேஜ்லேருந்து ஏதோ ஒரு மெசேஜ் வந்து சொல்லுன்னு எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து வருது. யாருக்கோ போய் சேர வேண்டிய விஷயம். இந்த ப்ளூ கார்ட்லேருந்து யாரோ வந்து யார் கை பொம்மையாகவே பப்பட்டு மாதிரியே வாழ்ந்துட்டுருக்கீங்க. யார்கிட்டயோ அடிமையாக இருக்கீங்க. அடிமைத்தனத்தெல்லாம் உடச்சிட்டு வெளியில் வாங்க. எந்த காலத்தில் இருக்கீங்க? இன்னும் அடிமையாகவே இருக்கீங்க. வெளியில் வாங்க. யார் கையிலையும் மாட்டிக்கிட்ட ஒரு பப்பட் மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நபர்கிட்ட கூட உங்களுடைய எமோஷன்ஸ் மாட்டிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து சரண்டர் மாதிரி ஆகிட்டு, அவங்க இல்லைன்னா என்னால் வாழ முடியாது, அவங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அவங்க கையகத்துக்குள்ளே பப்பட் மாதிரியும் இருக்கக்கூடாது. இந்த விஷயமும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து ஏஞ்சல்லாம் உங்களை அழகாக கைட் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஏஞ்சல் மெசேஜ் தான் வரப்போகுது. கண்டிப்பாக நான் எந்த மெசேஜ் எடுக்கலான்னு பார்த்தேன். சிவாப்பா மெசேஜாக ஏஞ்சல் மெசேஜான இதில் ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி கைடு ஏஞ்சல் வராங்க. உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்க, ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. கர்மா பேலன்ஸ் ஆகிறதுக்கு தான் இத்தனை விதமான பிரச்சனைக்குள்ளேயும் நீங்கள் மாட்டுறீங்க. ஏன் எனக்கு இப்படி ஒன்று நடக்குதுன்னா, கர்மாலாம் பேலன்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் தான் எடுத்துகிட்டு வந்தீங்க இந்த கர்மாவை இந்த வாழ்நாளில் நான் வந்து கழிச்சிட்டு மேலே போகிறேன்னு. அதை கழிக்கிறதுக்கு தான் இவ்வளோ பெயின் வருது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெட் லவராக கூட இருக்கலாம். ரொம்ப உங்களுக்கு வந்து பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். புறாவாக இருக்கலாம், அது நாய்க்குட்டியாக இருக்கலாம், மீனாக இருக்கலாம், ஃபிஷ்ஷாக இருக்கலாம். அப்போ வந்து பெட் லவர் தான் நீங்கள். ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஏமாற்றிருக்கு. பட் கண்டிப்பாக அந்த ஒரு தடம் இருக்குது. உங்களுக்கு கடவுள்கிட்டேருந்து நிறைய சப்போர்ட் இருக்குது. கடவுள்கிட்டேருந்து ஃபுல் சப்போர்ட் இருக்குங்க. ஏஞ்சல்ஸ்கிட்டேருந்து ஃபுல் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் கவலைப்பட வேணாம். எந்த விஷயம் உங்களை விட்டு போனாலும் அந்த விஷயம் புரிஞ்சு தெரிஞ்சு உங்களை தேடி வரும். அதனால் தைரியத்தோட ஃபெய்த்தோடு இருங்க. கரெக்டு பாதையில் தான் கடவுள் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நேராக போங்க. அங்கிட்டு டேர்ன் எடுக்காதீங்க.
கடவுள் திருப்பிட்டார். நீங்கள் தவறான பாதையில் போகும்போதே உங்களை டர்ன் எடுத்து அப்படி திருப்பி விட்டுட்டாரு. வேகமாக ஒன்று அடித்து திருப்பினார். இப்போ வந்து நேராக தான் போயிட்டுருக்கீங்க, சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க. எந்த விதமான டைவர்ஷன் தேவையில்லை, அப்படியே போங்க. சரியான பாதையில் தான். ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா வருது, பிஸ்னஸ் லெவல்லையும் வருது. ஒரு 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 உறவும் வந்து உங்களுக்கு வரணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, ஒரு புது உறவு வரணும். என் பழைய உறவு என்னை நாசப்படுத்திடுச்சு, என்னை சந்தோஷமே இல்லாமல் ஆக்கிடுச்சு அப்படின்னா புதிய உறவும் அழகாக வராங்க. இப்போதைக்கு மனசில் எதாவது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எஸ் தான் கண்டிப்பாக நடக்குதுன்னு. ஒரு காடுக்குள்ளே, இந்த காடுக்குள்ளே எஸ் எல்லாம் வந்து ரொம்பலாம் கிடையாது, அங்கங்கன்னு ஒன்று தான் இருக்கும். அந்த காடே வந்துடுச்சு. ஸோ வந்து நல்ல விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனோடு வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏஞ்சல் மெசேஜ் தான். நான் காலையில் சொன்னேன் தெரியுங்களா, ஒரு எனர்ஜி ரீடிங் கொடுக்கும்போது இந்த பால் ஒரு கையிலையும் இந்த பவர் பாயிண்டர் வந்து ஒரு கையிலையும், இந்த ரெண்டுமே வந்து நான் வச்சுக்கிட்டு தான் ஒரு கையில் வந்து எனக்கு எனர்ஜி வாங்கிட்டு இன்னொரு இந்த பவர் பாயிண்டர் மூலமாக மற்றவங்களுக்கு எனர்ஜி கொடுத்துட்ருக்கேங்க. நிறைய பேருக்கு ஹீல் ஆகிட்டுருக்கு. நிறையா ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் நிறையா பார்த்துருக்காங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. நிறைய பேர் வந்து ராஜவசிய குங்குமம் வந்து கேட்டிருந்தீங்க, திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. குபேர சாவியும் ரீஸ்டாக் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து இந்த குபேர பிரமிடும் இருக்குது, இந்த விஷ்ணு பகவானோட அந்த பாதமும் இருக்குது. நான் வந்து பூஜை பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். பூஜை பண்ணலாலும் பூஜை அறையில் அழகாக வச்சுக்கலாம். இந்த திரிசூலமும் இருக்குங்க. தேவைப்படுறவங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மெயினாக வந்து இந்த குபேரா காயின் இருக்குங்க. செப்பரேட்டாக வேணும்னா தனித்தனியாக ஒன்று ஒன்றா வாங்கி வச்சுக்கலாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம கூட ஒரு டிவைன் பவர் கனெக்டிவிட்டியிலே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை, அதுதான் உண்மை. வாவ், சூப்பர் மெசேஜ். இது எனக்கு சொல்லணுன்னே வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த கார்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்குது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுங்க. ஒரு சில வாரங்களில் நீங்கள் இப்போ ஆசைப்பட்டு நிற்கிறீங்க தெரியுங்களா, அந்த விஷயம்லாம் கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படிங்கிற டபுள் கன்ஃபர்மேஷன், ட்ரிபிள் கன்ஃபர்மேஷனில் ஏஞ்சல் வந்து சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து இது எப்போ நடக்க போகுது, என் வாழ்க்கையில் நல்ல விஷயம் எப்போ நடக்க போகுது அப்படின்னா அடுத்த ஒரு சில வாரங்களிலே நீங்கள் உங்களுக்கான ஒரு அபண்டன்ஸையும் நீங்கள் ஆசைப்பட்ட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிறதையும் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயம் நடக்கிறதையும் கண்டிப்பாக கண்கூட தான் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. தேங்க்யூ ஏஞ்சல் போடுங்க, தேங்க்யூ யூனிவர்ஸ் போடுங்க. அடுத்தது என்ன கார்டு வருதுன்னு பார்க்கலாம். நோ நீட் டு வரி. கவலைப்படுறதுக்கு அவசியமே இல்லை. எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க? ஏன்னா வந்து இங்கே வித்தின் த நெக்ஸ்ட்டு ஃபியூ வீக்ஸில் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் நடக்க போது. உங்களுக்கான நியாய தீர்ப்பு வரணும்னா வரும். உங்களோட நபர் விட்டு போயிருந்தாங்கன்னா வருவாங்க. புதிய நபர் வரணும்னா வராங்க. உங்கள் ஹெல்த் சரியாகணும்னா சரியாகுது. அப்போ இனிமேல் நீ கவலைப்படுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லையே, எல்லாமே நல்லது நடக்க போகுது. ஏன் நீ கவலைப்படுற? ஏன் ஒரி பண்ணி இன்னும் வந்து சுச்சுவேஷனை ஒஸ்ட்டாக்கி விட்டுறீங்க? அடுத்த ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருது பார்க்கலாம். மெடிடேஷன் பிரிங்ஸ் ஆன்சர்ஸ். நிறைய நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த கார்டெலாம் இதில் இப்போ தான் வருது. மெடிடேஷன் வந்து உங்களுக்கு எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கும். என் லைஃப் ஏன் அப்படி போயிட்டுருக்கு, மெடிடேஷனுக்குள்ளே போங்க, நிறையா விஷயங்கள் தெரியும். உங்களோட பூர்வ ஜென்ம கனெக்டிவிட்டி எல்லாமே இதில் வந்து கனெக்ட் ஆகி நீங்கள் வந்து யாருங்கிறது வந்து உங்களுக்கே புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மெடிடேஷன்லாம். மெடிடேஷன் கிளாஸும் போயிட்டுருக்கு. எனக்கு பண்ண தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கண்ண மூடி உக்காந்தாலே எனக்கு வந்து நிறைய விதமான ஒரு சிந்தனைகள் வருது, எண்ணங்கள் வருது. ஏன்னா அதை மீறிலாம் மெடிடேஷன்லலாம் உட்கார முடியல. டக்குன்னு கண்ணை திறந்துடுறேன். அப்புறம் வந்து என்னால் இயல்பாக இருக்க முடியல. நான் என்னத்தை மெடிடேஷன் பண்ணுறேன், சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, நான் எந்திரிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மெடிடேஷன் கிளாஸும் போயிட்டுருக்கு, மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸும் போயிட்டுருக்கு, ஹீலிங் கிளாஸும் போயிட்டுருக்கு, டேரோ கிளாஸும் போயிட்டுருக்குங்க. உங்களுக்கு எந்த விஷயம் தேவையோ அந்த விஷயம் பார்த்துக்கோங்க. பர்சனல் ரீடிங் தேவைப்படுதுன்னா அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எனர்ஜி ஹீலிங்கும் போயிட்டுருக்கு காலையில் 4 மணிக்கு. உங்களுக்கு எந்த விதமான ஒரு செக்ஷனில் வந்து உங்களுக்கு பாதிப்பு இருக்கோ அந்த செக்ஷனுக்கு உண்டான தீர்வு, இப்போ வந்து எனக்கு எங்கே பெயின் இருக்கோ அதுக்கு உண்டான மாத்திரை, அதுக்கு உண்டான கரெக்டான ஒரு சிகிச்சை கொடுக்கும்போது தான் என் வாழ்க்கை வந்து சரியாகும் இல்லைங்களா? அப்போது எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, நான் எங்கே போய் சிகிச்சை பண்ணணும்னு தெரியல, எந்த இடத்துல எனக்கு பெயின் இருக்குன்னு மொத்தமாக தெரியல. ஏன்னா ஒட்டுமொத்தமாக என் உடல் தலையிலேருந்து கால் வரைக்கும் எனக்கு பெயினாக இருக்குது. எனக்கு என்ன நடக்குது, எனக்குள்ளே என்ன கோளாறுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அதுக்குண்டான தனி செஷனில் நம்ம வந்து அதுக்குண்டான ஹீலிங் கொடுக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இதுலேருந்து நீங்கள் சரி பண்ணணும்னா இங்கே வந்து நீங்கள் வந்து முழு மூச்சை கவனிச்சுட்டு உங்களுக்கான சில விஷயங்கள் நீங்கள் உங்களை மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். ஓகேங்களா? ஒரு கையிலே அடிச்சிட்டு இருந்தால் ஓசை வராது, 2 கையும் சேர்ந்து தட்டணும். ஓகேங்களா? அப்போ நான் சொல்கிற சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதெல்லாம் இவ்வளோ தெளிவாலாம் யாரும் சொன்னது இல்லைங்க. நான் இங்கே பட்டு எனக்கு அனுபவ பாடமாக கிடச்சி என் வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸான ஒரு பிளேஸில் கடவுள் என்னை கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு இன்னமும் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள்
சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்குற விஷயங்கள் வந்து ஒரே மாதிரியே இருக்காது ரீடிங். நேற்று ஒன்று இன்னைக்கு ஒன்று. அப்போ பேஸ் வந்து ஒன்றா இருந்தால் கூட டவுன்லோட் வந்து வர்ற விஷயம் வேறு மாதிரி இருக்குது. நான் சொல்கிற கருத்து நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் அதை சொன்னீங்க அந்த வீடியோவில் இதை சொன்னீங்க. எனக்கு சத்தியமாக நான் என்ன சொன்னேன்னா எனக்கு தெரியவே தெரியாதுங்க. டிவைன் தான் என்னை வந்து எனக்குள்ளே நான் அந்த ரீடிங் எடுக்கும்போது கார்டு எடுக்கும்போது நிறைய டைம் வந்து அது பாட்டு போயிட்டே இருக்கும். எனக்கு நான் அந்த டைமே பார்க்க மாட்டேன். எனக்கு போதும்னு ஒரு மெசேஜ் மேலேருந்து வருங்க. அப்போ தாங்க என்னால் நிறுத்த முடியும். அப்போ அந்த ஒரு மெசேஜ் வர வரைக்கும் எனக்கு வந்து கடவுள் இது வந்து யாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு மெசேஜ். உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மெசேஜ் நிறைய பேருக்கு ஹீலிங் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் சேஞ்ச் ஓவர் ஆகிருக்காங்க. நிறைய பேர் ரெக்கவர் ஆகிருக்காங்க. நிறைய பேர் லைஃப்பில் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. அப்போது இது வந்து இந்த டைம் தான் போகும். புரியுதுங்களா? தேவைப்படுறவங்க பாருங்கள், தேவையில்லாதவங்க அப்படியே நீங்கள் விட்டுட்டு வேறு பார்க்கலாம். கண்டிப்பாக நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிற அசர்ட்டிவ் நம்பிக்கையோடு இருங்க. இது வந்து ஏஞ்சலோட மெசேஜ். மெடிடேஷன் ரொம்ப வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த ரீடிங் வந்து எனக்கு சூப்பராக இருந்தது. ஏதோ ஒரு புதிய விஷயம் வந்து ஏதோ ஒன்று சொன்ன மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு என்ன டவுன்லோடாக நான் சொன்னேங்கிறதே எனக்கு தெரியல. திரும்ப நான் வந்து ரிவைண்ட் பண்ணி நான் என்னோடய வீடியோ பார்த்தா தாங்க உண்டு. எப்பயும் நல்லதே நினைங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே ஒரு முறை தாங்க வாழ்க்கை. இந்த மாதிரி ரொம்ப அழுதுட்டுலாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ண வேண்டாம். எல்லா நல்லதும் சொர்க்கமும் நரகமும் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வாழ்க்கை அப்படி மோசமாக போகிறது நம்ம கையில் தான். நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அப்போது நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.